நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் கிளாசிஃபைடு இன்டு த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் டிபெண்டிங் ஆன் தேர் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. ஓகேவா? ஸோ ப்ராசஸிங் கேப்பபிலிட்டியை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ 2 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறது சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் தென் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் யூசர்னால் யார் அப்படின்னா, அதாவது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணும் பொழுது ஒரே ஒரு யூசர், அதாவது சிங்கிள் யூசர் டு பெர்ஃபார்ம் எ டாஸ்க் அட் ஏ டைம். ஒரு டயத்தில் வந்து ஒரு யூசர் வந்து அதாவது ஒரு டாஸ்க்கை தான் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வரும். ஒரு சிங்கிள் யூசர் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வரும். தட்ஸ் கால்டு என்ன அப்படின்னா சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றாங்க. அதுக்கு பேர் இன்னொன்றுனா சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லலாம். சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் தென் சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது ஒரே ஒரு யூசர் அல்லது ஒரே ஒரு டாஸ்க். ஓகேவா? அட் அ டயத்தில் ஒரு டாஸ்க்கு தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நான் சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறேன். அந்த சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா எம்எஸ் டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த சாஃப்ட்வேர் வந்து எம்எஸ் டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோசாஃப்ட் டாஸ் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதான் அதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரே ஒரு டாஸ்க் தான் பண்ண முடியும். அட் அ டயத்தில் ஒரு டாஸ்க் தான். எல்லா டாஸ்க் பண்ணலாம், பட் வந்து என்ன அப்படின்னா அட் அ டயத்தில் ஒரு டாஸ்க் தான் பண்ண முடியும். என்ன அட் அ டயத்தில் அப்படின்னா, இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலையே, இப்போ நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான எல்லா ஒர்க்கையும் கொடுத்துட்ருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் வேணும் அப்படின்னா, நான் இங்கே வேறு ஒர்க்கு பண்ணிவிட்டு இப்போ நெட்டில் இருந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி இருக்கிற டாக்குமெண்ட்டை நான் பிரிண்ட் அவுட் கொடுத்துக்குவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் பென்ட்ரைவ் டிவைஸை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், இன்சர்ட் பண்ணி அதில் நான் தேவையானதை சர்ச் பண்ணுவேன். எல்லாமே வந்து என்ன பண்ணுவேன்னா அட் அ டயத்தில் நான் வந்து நிறையா ஒர்க்கு நான் பண்ணுவேன். அந்த ஃபெசிலிட்டி எதில் இருக்காது அப்படின்னா இந்த சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்காது. நம்ம எந்த ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டது அதுக்கப்புறம் தான் அடுத்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, இப்போ ஃபார் எ யூசர் எ டாஸ்க் இஸ் எ ஃபங்க்ஷன் சச் அஸ் பிரிண்டிங் எ டாக்குமெண்ட், ரைட்டிங் எ ஃபைல் டு டிஸ்க், எடிட்டிங் எ ஃபைல் ஆர் downloading a file, etc. MS-DOS is an example for a single user and a single task operating system. இது ஒன் வேர்டு. MS-DOSன்றது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா சிங்கிள் யூசர் அண்டு சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். It is used in computers and laptops that allow same data and application to be accessed by multiple user at the same time. ஓகேவா? ஒரு அட் அ டயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம், நான் வேர்டில் வந்து நான் ஒன்று அடிக்கிறேன், அடுத்த டயத்தில் அந்த வேர்டில் அடிச்சிட்ருக்கலே நான் வந்து எனக்கு என்ன தேவைன்னா எம்எஸ் எக்ஸல் அடிக்கிற மாதிரி வரும். எம்எஸ் எக்ஸலில் வந்து நான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கல, அடுத்து நான் என்ன பண்ணுவேன், நெட்டும் யூஸ் பண்ணி கூகுள் சர்ச் பண்ணி நான் பார்ப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் MS DOSல உள்ள ஒரு டாக்குமெண்ட்டை நான் வந்து பிரிண்ட் அவுட் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணுவோம்னா நம்ம அட் அ டயத்தில் பண்ணுவோம். ஓகேவா? தட்ஸ் வந்துட்டு மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ நீயே வந்து செல்லில் நான் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆப்பை நீ டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கு, அது வாட்டி டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு இதில் யூடியூப்லேயோ போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது சொல்கிறோம். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விண்டோஸ், லினக்ஸ், யுனிக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் அப்படின்றோம். நம்ம மோஸ்ட்லி நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா விண்டோஸ் யூஸ் பண்ணுவோம். சம்வேரில் வந்து எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா லினக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? சரி, அடுத்து கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், அடுத்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பார்த்துக்கலாம். ஓகே, சரி. அடுத்து யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின் பொழுது யூசர் இன்டர்ஃபேஸ் இஸ் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் தான் இது யூசர் இன்டர்ஃபேஸ். The only way that the user can make interaction with the computer. If the computer interface is not user friendly, the user slowly reduce the computer usage from their normal life. ஓகேவா? அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா கம்ப்யூட்டர், அது என்ன ஆகும், கம்ப்யூட்டருக்கும் யூசருக்கு இடையில் உள்ள கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்னா எல்லா ப்ராசஸும் என்ன ஆகுது, ஸ்லோவாகுது. அப்போ வந்து லைஃப்பில் வந்து நார்மல் லைஃப்பில் அது என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர்ஸை கம்ப்யூட்டர் வந்து பிடிச்சிருக்க முடியாது. ஓகேவா? திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் த கீ சக்ஸஸ் ஆஃப் GUI. ஸோ இந்த ரீசன் தான் வந்து கிராஃபிக்கல் யூசரு வந்து பேஸ் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு இது மெயின் ரீசன். ஓகேவா?
இப்போ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னால் நம்ம என்னென்னு சொன்னோம்னா எல்லாமே கிராஃபிக்கல் மெத்தடில் யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம், இப்போ நம்ம ஆண்ட்ராய்டே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து எல்லாமே க்ரியேட் பண்ணுறதில்ல, ஆல்ரெடி அவன் க்ரியேட் பண்ணதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் சொன்னது மாதிரி வந்து வேர்ட்லனா நம்ம என்ன பண்ணுறோம், இட்டாலிக் டைப்ஸில் வேணும், ஆல்ரெடி வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணி நம்ம அந்த கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, நமக்கு தேவையானதை நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான கலர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம க்ரியேட் பண்ணாமல் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, தட்ஸ் கால்டு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா, யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா கிராஃபிக்கல் மெத்தடில் இருக்கும். அதாவது கேரக்டர் மெத்தட் இருக்கிறது அப்படின்றது எதுவுமே வந்து நான் கிளிக் பண்ணுற வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எது கொடுக்குறேனோ நான் டைப் மூலமாக தான் கொடுக்கணும். இப்போ லோட் ஆகும் அப்படின்னா நான் லோடுன்னு கொடுக்கணும், LOAD லோடுன்னு நான் பிரிண்ட் பண்ணால் தான் அது லோட் ஆகும். பட் இப்போ அப்படி கிடையாது. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் நான் என்ன பண்ணுறேன், ஓப்பனை கிளிக் பண்ணாலே எனக்கு ஓப்பன் ஆயிடுது. சேவ்னு கொடுத்தாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடுது. எடிட்டுன்னு கொடுத்தாலே எனக்கு வந்து அது கட் காப்பி ஆட்டோமேட்டிக்காக கட் காப்பி பேஸ்ட்டு எடிட் ஆயிடுது. ஓகேவா, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஓகே, த GUI இஸ் எ விண்டோ பேஸ்டு சிஸ்டம் வித் எ பாயிண்டிங் டிவைஸ் டு டைரக்ட் IO. சூஸ் ஃப்ரம் மெனூஸ், மேக் செலெக்ஷன் அண்டு கீபோர்ட் டு என்டர் டெக்ஸ்ட்டு. இப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஃபிக்கல் பாயிண்டிங் டிவைஸை வச்சு தான் பண்ண போகிறோம். அதாவது மவுஸை வச்சு தான் எல்லாமே கிளிக் ஆப்ஷன்ஸ், அடுத்து மெனூஸை கிளிக் பண்ணுறது, சூஸ் பண்ணுறது, எது தேவையோ எல்லாமே வந்து கிளிக் ஆப்ஷன்ஸில் பண்ணுறோம். ஆல்ரெடி இருக்கிறனால நம்ம பண்ணுறோம். பட் இந்த சிங்கிள் யூசரில் இந்த டாஸ்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கமாண்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். நம்ம ஒரு கமாண்டு கொடுத்தா தான் அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வேலையை செய்யும், அதுவாக பண்ணாது. ஓகேவா, ஸோ இந்த தான் வந்து அதனுடைய டிஃப்ரென்ஸ், ரெண்டுக்கும் இடையே டிஃப்ரென்ஸ். அந்த இதை நம்ம சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது MS-DOS ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். இதை வந்து விண்டோஸ் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகே, beginners are impressed by the help and pop-up window message boxes. Icon are playing vital role of the particular applications. ஸோ இதுக்கெலாம் வந்து ஐகான்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம ஐகான் யூஸ் பண்ணுறோம். அதே நேரத்தில் அதாவது பிகினர்ஸ், அதாவது ஸ்டார்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஹெல்ப்பை வச்சு அவங்களே என்ன பண்ணுவாங்க, லேர்ன் பண்ணுறது மாதிரிலாம் அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் இருக்கும். ஓகேவா, நவ் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ அவைலபிள் அஸ் GUI பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் என்ன பேஸ் இருந்திருக்கு, GUI பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அவைலபிளாக இருக்குது. த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் ஆர் கன்சிடர்டு வென் த யூசர் இன்டர்ஃபேஸ் இஸ் டிசைன் ஃபார் ஆன் அப்ளிகேஷன்ஸ். இப்போ என்னென்ன அப்படின்னு பார்த்தா, த யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் எனேபிள் த யூசர் ரிட்டைன் திஸ் எக்ஸ்பைட் ஃபார் த லாங்கர் டைம். The user interface should always satisfy the customer based on their needs. கரெக்டாக, ஸோ நம்ம என்ன நீட் பண்ணுறோமோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா சாட்டிஸ்ஃபை கொடுத்துரும் கஸ்டமருக்கு. ஓகே, அதாவது என்ன வந்து அதாவது என்ன ஆகும் அப்படின்னா எனேபிள், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் எனேபிள் த யூசர் டு ரிட்டைன் திஸ் அதாவது அந்த இதில் வந்து என்ன இருக்குன்னா எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது மாதிரி. ஓகேவா, த யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் சேவ் யூசர் ப்ரிசீஸ் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய வேல்யூபிள் டயத்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது சேவ் பண்ணி கொடுக்குது. கிரியேட் கிராஃபிக்கல் எலமெண்ட்ஸ் லைக் மெனு, விண்டோஸ், டேப், icons and reduce typing work will be an added advantage of the operating system. மோஸ்ட்லி நம்ம டைப் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுது. ஓகேவா, எல்லாமே நம்ம கிளிக் ஆப்ஷன் அப்படின்னு பொழுது எதுவுமே நம்ம டைப் பண்ண அவசியம் கிடையாது. ஓகேவா, இப்போ சம்டைம்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா டைப்பிங் மெத்தட்லேயே நம்ம கட் காப்பி பேஸ்ட் வந்து ஷார்ட்கட்லேயே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம்னா கிளிக் ஆப்ஷன் பாயிண்டிங் டிவைஸில் தான், அதாவது மவுஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணி எல்லா வேலையும் நம்ம ஒர்க்கை பண்ணிக்கிறோம். ஓகேவா, அப்போ நம்மளுக்கு என்ன வந்து வேலை வந்து கம்மியாகுது. ஓகே, டைம் வந்து சேவ் ஆகுது. த அல்டிமேட் எய்ம் ஆஃப் எனி ப்ராடக்ட் இஸ் டு சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர். த யூசர் இன்டர்ஃபேஸ் இஸ் ஆல்சோ டு சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர். ஓகேவா, ஸோ அதாவது என்ன அப்படின்னா அதாவது கஸ்டமரை எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் அவங்களோட எய்மாக இருக்கும். அதேமாரி யூசர் இன்டர்ஃபேஸும் என்னவாக இருக்குது அப்படின்னா கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேயா, நெக்ஸ்ட் த யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் எரர்ஸ் committed by the user. With a little practice the user should be in the position to avoid errors. அதேமாரி இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுது, நம்பர் ஆஃப் எரர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஓகேவா, அதாவது யூசர் மூலமாக கிடைக்கக்கூடிய கமிட் ஆகக்கூடிய அந்த எரர்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணுது, நம்பர் ஆஃப் எரர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது யூசர் இன்டர்ஃபேஸ் தான். இப்போ நம்ம டைப்பிங் மெத்தடில் ஃபாலோ பண்ணும்பொழுது டைப்பிங் மெத்தடில் நம்ம மிஸ்டேக் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் எல்லாமே கிளிக் ஆப்ஷன் பொழுது ஆல்ரெடி அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய மெனூஸையோ ஐகான்ஸ் இதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், நமக்கு தேவையான அவுட்புட்டை கெட் பண்ண போகிறோம் அப்படின்ற பொழுது அங்கே என்ன வர சான்சஸ் இல்லை, எரர் வர சான்சஸ் இல்லை. ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெமரி மேனேஜ்மெண்ட்டு.
ஓகே, மெமரி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். மெமரி மேனேஜ்மெண்ட்னால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸு இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லாக வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்பேஸஸை நம்ம அந்த மெமரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எல்லாத்துலேயும் தான் இன்வால்வ் ஆகும்ல. ஸோ இது எப்படி வந்து கமிட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Memory management is the process of controlling and coordinating computers' main memory and assigning memory block to various running programs to optimize overall computer performance. ஓகேவா, மெமரி மேனேஜ்மெண்ட்றது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டரில் உள்ள மெயின் மெமரியை வந்து கோஆர்டினேட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ண ப்ராசஸிங் அண்ட் அசைனிங் மெமரி பிளாக் டு வேரியஸ் ரன்னிங் ப்ரோக்ராம் டு ஆப்டிமைஸ் ஓவரால் கம்ப்யூட்டர். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து அந்த மெமரி பிளாக்ஸ் ஸ்பேசஸ் வந்து அதுக்கு வந்து அசைன் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் தான் அதாகுது. ஓகே, த மெமரி மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் த அலோகேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மெமரி பிளாக் டு இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம் பேஸ்ட் ஆன் த யூசர் டிமாண்ட். யூசர் டிமாண்டை பொறுத்து அது என்ன பண்ணுது, இண்டிவிஜுவல் ப்ரோக்ராமுக்கு தேவையான மெமரி பிளாக்கை வந்து என்ன பண்ணுது, அலோகேட் பண்ணுறது. ஓகேவா, அட் த அப்ளிகேஷன் லெவல் மெமரி மேனேஜ்மெண்ட் என்ஷூர் தட் அவைலபிலிட்டி டு தி ஸோ மெமரி ஃபார் ஈச் ரன்னிங் ப்ரோக்ராம் அட் ஆல் டைம்ஸ். ஓகே, அதாவது என்ன அப்படின்னா அட் த அப்ளிகேஷன் லெவலில் மெமரி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு எல்லா டயத்துலையும் ப்ரோக்ராம் ரன் பண்ண ஒவ்வொரு ரன்னிங் ப்ரோக்ராமுக்கும் அத்தனை டயத்துக்கும் அந்த மெமரியை வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணோம், அலோகேட் பண்ணி கொடுத்துருது. த அப்ஜெக்டிவ் ஆஃப் மெமரி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இஸ் டு இம்ப்ரூவ் போத் த யூட்டிலைசேஷன் ஆஃப் த CPU அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் ரெஸ்பான்ஸ் டு இட்ஸ் யூசர் வயா மெயின் மெமரி. ஓகேவா, த அப்ஜெக்டிவ் ஆஃப் மெயின் மேனேஜ்மெண்ட் அதாவது இதனுடைய ப்ராசஸுடைய அப்ஜெக்டிவ் வந்து இம்ப்ரூவ் போத் த CPU யூட்டிலைசேஷன் ஆஃப் CPU அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த கம்ப்யூட்டர் ரெஸ்பான்ஸ் டு இட்ஸ் யூசர் வயா மெயின் மெமரி. ஓகேவா, யூசருக்கும் மெயின் மெமரிக்கும் இடையில் உள்ள அதாவது வந்து ரெஸ்பான்ஸ் கம்ப்யூட்டருடைய ரெஸ்பான்ஸ் ஸ்பீடு CPU எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறது, இந்த ப்ராசஸை ஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ணுறது தான் மெமரி மேனேஜ்மெண்ட்டுடைய அப்ஜெக்டிவ். ஓகே, for this reason the computer must keep several programs in main memory that associated with the main different memory management scheme. இதனால இந்த ரீசன்னால தான் நிறைய ப்ரோக்ராமை நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா அந்த ஆப்பெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ண முடியுது. ஓகேவா, சரி. The allocation and deallocation of memory block as needed by the program in main memory. ஓகேவா, அதாவது மெமரி பிளாக் அலோகேட் பண்ணிவிட்டு அதை டீஅலோகேட் பண்ணுறது எல்லாமே இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் எ ஃபங்க்ஷன் தட் இன்க்ளூட்ஸ் கிரியேட்டிங் அண்ட் டெலிட்டிங் ப்ராசஸ், ப்ரொவைடிங் மெக்கானிசம் ஃபார் ப்ராசஸ் டு கம்யூனிகேட் அண்ட் சின்க்ரனைசைஸ் வித் த each other. Process management is function that includes creating and deleting process. இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறது. நம்ம ஒரு ப்ராசஸ் அப்படின்னா என்னது, இன்புட் வாங்குறது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த அதுக்குரிய இன்புட் கொடுத்தோமோ அதுக்குரிய அவுட்புட்டை நம்ம கெட் பண்ணுறது, அதை தான் இந்த ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸில் நம்ம நிறைய பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸை மேனேஜ் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ் மேனேஜர். த ப்ராசஸ் இஸ் யூனிட் ஆஃப் ஒர்க் இன் ஏ கம்ப்யூட்டர். ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒர்க் பண்ணுறதா அந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். The word processing program being run by any individual user on the computer is a process. A system task such as sending output to printer or screen can also called as the processor. ஓகே, நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த அவுட்புட்டை நம்ம பிரிண்ட் கொடுத்தாலும் அது ஒரு ப்ராசஸ் தான் சொல்லுவோம். இதை ஃபுல்லாக வந்து மேனேஜ் பண்ணுறது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, இதை வந்து டூ கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். எப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை சிஸ்டம் கோடு. ஓகேவா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சிஸ்டம் கோடு எக்ஸிக்யூட்னால நம்ம என்ன பண்ணுது, ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது. சிஸ்டம் கோட்னாலையும் சம் இது எக்ஸிக்யூட் ஆகும், இன்னொன்று வந்து யூசர் கோட்னாலையும் சில இது வந்து ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ், யூசர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆல் திஸ் ப்ராசஸ் கேன் பொட்டன்ஷியலி எக்ஸிக்யூட் கன்கரண்ட்லி ஆன் த சிங்கிள் CPU. The process needs certain resources including CPU time, memory, file and IO device to finish its task. ஓகே, இந்த ப்ராசஸ் வந்து அதுக்கு தேவை என்னன்னா CPU டைமு, மெமரி டாஸ்க்கு எல்லாமே வந்து கோஆர்டினேட் பண்ணால் தான் ஒரு ப்ராசஸ் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஓகேவா, த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் அசோசியேட்டட் வித் த மெமரி ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ஷெடியூலிங் ப்ராசஸ் அண்ட் த்ரெட் ஆன் CPU. ஷெடியூல் இந்த ப்ராசஸ் நடக்கும் அந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்ற சொல்கிறோம். அடுத்து வந்து சிஸ்டம் ப்ராசஸோ இல்லை யூஸரோ டெலீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணுறது, அது ஒன்று. சஸ்பெண்டிங் அண்டு ரெஸ்யூமிங் த ப்ராசஸ். ஓகேவா, சஸ்பெண்ட் பண்ணுறது, ரெஸ்யூம் பண்ணுறது, ப்ராசஸை ரெஸ்யூம் பண்ணுறது, அதாவது டெலிட்டடை ரெக்கவர் பண்ணுறோம்ல அதெல்லாம் இந்த இதில் வந்துடும். ப்ரொவைடிங் மெக்கானிசம் ஃபார் ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன். ஓகேவா, அடுத்து வந்து ப்ரொவைடிங் மெக்கானிசம் ஃபார் ப்ராசஸ் கம்யூனிகேஷன்ஸ். ஓகே, இது ஃபுல்லாக வந்து இதில் வரும், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் வருது.
இதை வந்து நம்ம அல்காரிதம் மூலமாக சொல்ல போகிறோம். அந்த ப்ராசஸ் பண்ணுறது அல்காரிதம் மூலமாக சொல்ல போகிறோம். ஒரு 4 அல்காரிதம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்போம். அலோகேட் த ஜாப், இந்த ப்ராசஸ் எப்படி வந்து பண்ண போகிறது அப்படின்றது. இதை நீங்கள் வந்து ஹையர் கிளாஸில் நீங்கள் பிஇஓ இல்லை பிஎஸ்சி சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸாக படிக்கும்பொழுது இது வந்து நீங்கள் டீப்பாக படிப்பீங்க. ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இதை படிப்பீங்க. FIFO தட் இஸ் வந்து FIFO அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ஷெடியூலிங். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ஷெடியூலிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அதாவது ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களாம் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, லைனில் நிற்கிறாங்க. இல்லைனா ஒருத்தவங்க இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தான் அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் வந்தவங்களுக்கு அடுத்து ஆன்சர் பண்ணுவாங்க, தேர்டு வந்தவங்களுக்கு அடுத்து ஆன்சர் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்னது, நீ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் கொடுத்தும் பொழுது உனக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அந்த ஃபஸ்ட்டு வந்தவங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணதுக்குள்ள உங்களுடைய தேவைகள் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த க்யூவை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. ஸோ அப்போ இப்போ அடுத்து போகிறவங்க வந்து செகண்ட் ஒன். இப்போ நம்ம பேங்க்குக்கே போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு யார் போனோமோ அவங்க தான் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டெபிட் பண்ணிவிட்டு வருவாங்க பணத்தை. ஓகேவா? அடுத்து வந்தவங்க அடுத்து அதை பண்ணுவாங்க. ஓகே, அப்போ வந்து இது வந்து என்னது, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லி யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த வந்து வெளியில் வந்துடுவாங்க. யார் ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறாங்களோ ப்ராசஸ் பண்ணிட்டு அதை வந்து வெளியில் வருவாங்க. தட்ஸ் கால்ட் வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் அல்காரிதம் இஸ் பேஸ்ட் ஆன் க்யூவிங் டெக்னிக். ஓகேவா? இந்த அல்காரிதம் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அல்காரிதம். நீங்கள் காலேஜெலாம் போனீங்கன்னா இதெல்லாம் வந்து மஸ்ட்டு. நீங்கள் அடுத்து வந்து ஒரு ப்ரோக்ராம் டெவலப்பர் ஆகிறது, சிஸ்டம் டெவலப்பர் ஆகிறது அப்படின்னா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, திஸ் அல்காரிதம் இஸ் பேஸ்ட் ஆன் க்யூவிங் டெக்னிக். அஸ்யூம் தட் த ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்டாண்டிங். அது எக்ஸாம்பிள், நான் சொன்ன எக்ஸாம்பிள் வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அஸ்யூம் தட் த ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்டாண்டிங் இன் எ க்யூ டு கெட் கிரேட் ஷீட் ஃப்ரம் ஹிஸ் டீச்சர். ஓகேவா? டீச்சர்கிட்டருந்து கிரேடை வாங்கும்பொழுது த அதர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, க்யூவில் நிற்பாங்க. இப்போ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்களோ இல்லை ஏதோ ஒரு யாரை வந்து அட்டண்டன்ஸ் வைஸோ இல்லை ரேங்க் வைஸோ அவங்க க்யூவில் நின்றாங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு ரேங்க் ஷீட் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அவங்க வந்து அடுத்து போயிடுவாங்க. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு யார் நிற்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க்கை ஃபஸ்ட்டை முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவாங்க. தட்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஓகேவா? இந்த அல்காரிதம் இந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம என்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணுறோமோ அதுபடி செய்கிறது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதை விட ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்ன்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது என்னது, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். லாஸ்ட்டில் எது போட்டோமோ அந்த லாஸ்ட்டில் எதை நம்ம வந்து சேவ் பண்ணோமோ அதை நம்ம ஃபஸ்ட்டாக எடுக்கிறது மாரி வருது. ஓகேவா? அப்போ லாஸ்ட் யார் போகிறாங்களோ அவங்க வந்து வெளியில் வர மாதிரி. ஸோ இதை வந்து லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அது இது தேவையில்லை, பட் அதில் படிப்பீங்க. இங்கே வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு ஷெடியூலிங் மெத்தடு தான் இதில் யூஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டெக்னிக்கலி த ப்ராசஸ் தட் என்டர் த க்யூ ஃபஸ்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஃபஸ்ட்டு பை த CPU ஃபாலோடு பை த நெக்ஸ்ட் அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? ஒரு ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்யூவில் எந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட் இருக்கோ அது ப்ராசஸ் ஆகிட்டு CPU விட்டு வெளியில் வந்துடுது. ஓகேவா? இந்த ப்ராசஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் தி ஆர்டர் ஆஃப் த க்யூ. ஓகே, இதுதான். இதை 2 மார்க்ஸில் கேட்பாங்க. நான் இந்த அல்காரிதம் 4 அல்காரிதத்துலேயும் ஒவ்வொரு இதுலேயும் அல்காரிதம் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. இந்த SJF ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட் ஷெடியூலிங் என்ன அப்படின்னா, இப்போ 2 ப்ரோக்ராம் இருக்குது, 2 ஜாப் இருக்குது, A அண்டு B இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏக்கு நம்ம செய்யும் பொழுது நிறைய டைம் எடுத்துக்குது, பிக்கு செய்யும் பொழுது கம்மியான டைம் எடுக்கும் பொழுது இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுது. எதனுடையது கம்மி அதாவது டைம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து பியினுடைய ப்ராசஸ் வந்து ஷார்ட்டஸ்ட் தான் வந்து ஷார்ட்டஸ்ட்டாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அடுத்து இதை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு நிறையா ஹோம்ஒர்க் இருக்குது அப்படின்னா, இப்போ 5 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. 5 சப்ஜெக்டில் நீ சூஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கம்மியான உள்ள ஹோம்ஒர்க்கை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஜாஸ்தி உள்ள ஹோம்ஒர்க்கை வந்து அடுத்து முடிக்கலான்னோட திங்கிங் வரும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷெடியூல் பண்ணிக்கிறது தான் அதனுடைய ப்ராசஸுடைய இதை வந்து ஷெடியூல் பண்ணுறது. ஓகே, இப்போ வருங்க, ஏனுடைய இது வந்து 6K கிலோபைட்ஸ் இருக்குது, பியினுடையது 9 கிலோபைட்ஸ். அப்போ எதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணுது அப்படின்னா கம்மியானது உள்ளது தான். அது 6 கிலோபைட்ஸை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா 9 கிலோபைட்ஸுக்கு போயிடுது. பட் அந்த 9 கிலோபைட் பி ஜாப் தான் ஃபஸ்ட்டு போனாலும் அது எதை கம்பேர் பண்ண பார்க்கணும், அதனுடைய பைட்ஸை வந்து கம்பேர் பண்ணுது, அதனுடைய ஜாப் அதனுடைய ப்ராசஸ் டயத்தை வந்து கம்பேர் பண்ணிக்குது. ஓகேவா? சரி, சின்ன ப்ரோக்ராமாக பெரிய ப்ரோக்ராமாக எதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்றத எதை பொறுத்து பண்ணுறாங்க அப்படின்னா இதை பொறுத்து, ஷார்ட்டஸ்ட் ஜாப் டயத்தை பொறுத்து. ஓகே, இப்போ ரவுண்ட் ரேபின் ஷெடியூலிங். இப்போ ரவுண்ட் ரேபின் ஷெடியூலிங்கிறது என்ன அப்படின்னா,
ஷேர் பண்ணிக்குது டைம் ஷேரிங் சிஸ்டம்ஸ். ஜாப் ஆர் அசைன்ட் அண்ட் ப்ராசஸ் டைம் இன் சர்க்குலர் மெத்தட். இப்போ ஏபிசி இருக்குது அப்படின்னா அந்த ஏபி வந்து என்ன ஆகும்னா சர்க்கிள் ஆகும். ஃபஸ்ட்டு த ஜாப் ஏ இஸ் அசைன் டு த சிபியூ, தென் பி, அடுத்து தென் சி. ஓகேவா, இது வந்து சர்க்குலர் மெத்தடில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி சி அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து என்ன ஆகுது, ஏ முடித்ததுக்கப்புறம் பி முடித்ததுக்கப்புறம் சி, இந்த மாதிரி போகிறது. ஓகேவா, தட்ஸ் வந்து சர்க்குலர் மெத்தட். தட்ஸ் கால்டு என்னது, சர்க்குலர் மெத்தட். அடுத்து வந்து பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. ஓகேவா, ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றது மாதிரி. த கிவன் ஜாப் இஸ் அசைன்டு பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. த ஜாப் விச் ஹேஸ் ஹையர் ப்ரியாரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த அதர் ஜாப். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நிறையா ஒர்க் இருக்குது அப்படின்னா எந்த ஒர்க்கை நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம செய்வோம். இது வந்து அஸ் எ நேச்சர். ஓகேவா, ஸோ எது இம்பார்ட்டன்ட் இருக்குது, நிறைய ஒர்க்கு நிறையா ப்ராசஸ் இருந்தாலும் எந்த இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோமோ அதுதான். இப்போ வீட்டிலே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வீட்டிலேயே அந்த என்ன பண்ணுவாங்க, அம்மா வந்து உங்களை வந்து காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட ஜாப் இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா உங்களை வெளியில் தாட்டி விடுறது தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு தேவையானதை வந்து உங்களுக்கு தேவையான ஜாப்பை தான் ஃபஸ்ட்டு வந்து செய்கிறாங்க. இதே மாதிரி தான் சிஸ்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ஜாப்ஸ் இருந்தாலும் அந்த எதுக்கு வந்து ஹையர் ப்ரியாரிட்டி இருக்கோ அந்த ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி அந்த ஜாப்பை வந்து ப்ராசஸ் பண்ணி சிபியூலேருந்து வெளியில் வருது. ஓகேவா, தட்ஸ் த ஜாப் விச் ஹேஸ் ஹையர் ப்ரியாரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் அதர் ஜாப். டேக் two job A and B, let the priority of A be 5 and priority B 7 அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுது அந்த ஜாப் வந்து பண்ணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பி தான் அசைன்மெண்ட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது ஏ பண்ணிக்கிறது. ஓகேவா, பிஃபோர் ஏ. அடுத்து செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். த மேஜர் சேலஞ்சஸ். இப்போ பாருங்கள், செக்யூரிட்டி அப்படின்பாலே செக்யூரிட்டி இஸ் ஏ மஸ்ட்டு. அது எதில் இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரில் இருந்தாலும் சரி, செல்லாக இருந்தாலும் சரி, செக்யூரிட்டி வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. நிறைய வந்து என்ன பண்ண அப்படின்னா ஹேக்கர்ஸ்லாம் நம்ம அதில் வந்து ஹேக் பண்ணிடுறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி இதில் வந்து 3 லெவல் செக்யூரிட்டி இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. த்ரீ லெவல் செக்யூரிட்டி ஒன் வேர்டில் கேட்கலாம். 3 லெவல் செக்யூரிட்டிஸ். அடுத்து ஃபைல் ஆக்சஸ் லெவல், அடுத்து சிஸ்டம் லெவல் அண்டு நெட்வொர்க் லெவல். ஃபைல் ஆக்சஸ் லெவல், இன்னொன்று சிஸ்டம் லெவல் அண்டு நெட்வொர்க் லெவல். இதில் ஃபைல் ஆக்சஸ் அப்படின் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, ஃபைல் வந்து இன்னொருத்தவங்க வந்து க்ரியேட் பண்ணுறது. அந்த இப்போ நான் ஒரு சிஸ்டத்தில் நான் க்ரியேட் பண்ண ஃபைலை வந்து நான் என்ன பண்ண முடியும், ஹைட் பண்ண முடியும். பட் நான் ஒரு ஆள் தான் வந்து அதை பார்க்க முடிகிற மாதிரி நான் ஹைட் பண்ணிக்க முடியும். பட் என்னுடைய இதை வந்து நான் இப்போ ஒரு நம்ம லேப்லேயே ஒரு சிஸ்டம் இருக்குன்னா, நான் ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அதில் நான் ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ஓப்பன் பண்ணி அந்த இதை நீங்கள் பார்க்கலாம். பட் நான் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கல, எதுவும் வந்து நான் ஹைட் பண்ணி வைக்கல, நீங்கள் வந்து அது வந்து பார்க்கலாம். ஓகேவா, இதே ஹைட் பண்ணாலும் ஹைட் பண்ணிக்கலாம். இன் ஆர்டர் டு access the files created by other people you should have the access permission. இப்போ என்னுடைய பெர்மிஷனோட நீ பார்க்கணுனாலும் அந்த பெர்மிஷனில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த யார் க்ரியேட் பண்ணாங்களோ அவங்க பெர்மிஷன் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம். அதாவது கிரியேட்டர் ஆஃப் த ஃபைல் அண்ட் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த சிஸ்டம். இப்போ நம்ம சிஸ்டத்துக்குள்ளே போகும்பொழுதே அட்மின் பாஸ்வேர்டு அதெல்லாம் கேட்கும். அதை ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய சிஸ்டத்தை மற்றவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அப்படின்னா இப்போ நான் என்னுடைய பாஸ்வேர்டையும் யூசர் நேமே பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ வந்து ஃபைல் லெவலில் சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி இதுனால் பாஸ்வேர்டு நம்ம போட்டு வைக்கிறது, அது அதில் தான் வரும். அடுத்து வந்து நெட்வொர்க். இதில் வந்து அப்படி நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்றது நம்ம தான் அதை என்ன பண்ணிக்கலாம், கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இப்போ நம்ம பேங்கிங் எல்லாமே என்ன பண்ணுறோம், நெட்வொர்க் மூலமாக இருப்போம். இப்போ நம்மளுக்கு வர ஓடிபியோ இல்லை பாஸ்வேர்டோ இல்லை இமெயில் ஐடியோ யார்கிட்டையும் வந்து நம்ம ஷேர் பண்ணாமல் இருந்து அதை நம்ம என்ன பண்ணலாம், செக்யூரிட்டியாக பண்ணிக்கலாம். ஓகே.